ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லாருக்கும் லஞ்ச் பாக்ஸ் என்ன செய்கிறது அப்படிங்கிறோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்ன கொடுத்துட்றங்கிறது பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அதுக்கு 1 வீக்கான ஐடியாஸ் பார்க்கலாங்க. மண்டே என்ன கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப யோசிச்சு பண்ணுற மாதிரி, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி எப்பவுமே பிளான் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி 5 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அந்த வீக் ஃபுல்லாக. செஞ்ச பண்ணியிருந்ததுங்க, குட்டி குட்டி கிப்ஸாக கட் பண்ணிக்கிட்டு உப்பு கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, எண்ணெய் மட்டும் போட்டு இது மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். கூட லைட்டாக அரிசி மாவு போட்டு கோட் பண்ணிங்கன்னா கூட உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிடலாங்க. நல்லா உள்ள வரைக்கும் உப்பு அந்த காரம்லாம் இறங்கும். அதுக்கப்புறம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கொடுங்க, இல்லை பட்டர் இருந்தால் பட்டரில் கூட போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது மாதிரி பன்னீர் ஃப்ரைலாம் அப்போவே சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா மொறு கிறிஸ்பி ஆகிற மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. அதுவே வந்து லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்றோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா மத்தியானம் என்ன ஆகுது, மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிடுது. அதனால் ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக சாஃப்டாக இருக்கிற மாதிரியே ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் நேரம் ஆனாலுமே வந்து அப்படியே இருக்கும். பாக்ஸ் கூடயே வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக ஸ்வீட் கார்ன் இருந்ததுங்க, அதை பாயில் பண்ணி பேர் பண்ணியாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதோட அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸில் வேன் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்கும். சில டைம் இது மாதிரி மிக்சடு நட்ஸ் இருந்தால் கொடுத்து விடுங்க, கூடவே கடலைப்பருப்பு. இது மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்நாக்ஸாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் பேக் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இதை வந்து ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம், இல்லை ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வீட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒன்று. இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு இது மாதிரி வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்து இன்னொரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து பிடிக்கொழுக்கட்டை தாங்க ராகியில் செய்ய போகிறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பாவு கரைச்சி தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இது மாதிரி சர்க்கரையை ஆட் பண்ணி சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கிற சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே டைமில் ஆட் பண்ணால் கொலன்னு ஆயிரும், பதம் தெரியாமல் போயிடும். இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், கையில் நெய் தடவிட்டு பிடிச்சிங்கன்னா அழகாக ஷேப் கிடைக்கும். இதை ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாகவே நினச்சிங்கன்னா அவல் கொஞ்சம் பொடி பண்ணி இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். செய்கிற டைமிங்குமே ரொம்ப ஈஸிங்க. அதே மாதிரி காலையில் இட்லியே சுடுறீங்க அப்படின்னா கூட வந்து இதை செஞ்சு வச்சுட்டு சேரவே வந்து நம்ம ஆவியில் வந்து வேக வச்சுக்கலாம். கேஸு டைமும் வந்து சேவ் ஆகுங்க. மாதிரிலாம் கொடுத்துடும் போது எக்ஸ்ட்ரா 2 ஷேர் பண்ணுறதுக்காக பேக் பண்ணிக்கோங்க. கூடவே வாழைப்பழம். இதுதான் வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ். அந்த அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்லேயே சுட்ட முறுக்குங்க. இது வந்து 2 விதமாக சுடலாம். இல்லை ஊற வச்சு மாவாட்டி அது மாதிரி சுடுவாங்க, இல்லைன்னா வந்து பிளைன் அரிசி மாவு வச்சு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க. இதான் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு. வெனஸ்டே ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்துட்டேன்னு பார்க்கலாங்க. இது ஆல்ரெடி ப்ரீமிக்ஸ் தாங்க. செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு காலையில் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஈஸி. போன வாரம் ப்ரீமிக்ஸ் வீடியோலேயே நான் வந்து போட்டிருப்பேன். இதில் டீட்டெயிலாக சொல்லல, நான் மேலே கேப்ஷனில் இருக்க பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே அதை ஸ்டோர் பண்ணலாங்க இந்த பவுடரை. இது கூட முட்டையோ பேக்கிங் பவுடரோ நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, ஆனால் சூப்பராக தாங்க வரும். மிக்சியில் வந்து சும்மா மிக்ஸ் ஆகிறதுக்காக மட்டும் எல்லா பவுடரும் சேர்ந்து கலங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ராகி கோதுமை இதெல்லாம் பதமும் கரெக்டாக இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவரும் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நமக்கு எந்த அளவுக்கு பேன் கேக் செய்யணுமோ அவ்வளோ பவுட்ரு மட்டும் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. இதை அப்படியே தோசைக்கல்ல வார்த்து எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து பேன் கேக் ரெடி ஆயிரும். குட்டி குட்டியாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை நான் ஊற்றுற மாதிரி பெரிய தோசையாட்டவும் ஊற்றலாம். இப்போது குழிக்கரண்டியில் ஊற்றிட்டு அதை வந்து தொலைவக்கூடாது தோசை மாதிரி, அப்படியே விட்டிங்கன்னா அது பேன் கேக் மாதிரி இருக்கும். மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நெய்லியே இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். 2 பக்கம் திருப்பி போடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மனமே அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஏதோ ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும். இந்த நட்ஸ் போட்டுக்கிறதுக்கு பார்க்குறதுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே சாக்லேட் சிரப்பு இல்லை டேட் சிரப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மேலே கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாம். குட்டி குட்டி பீஸை கட் பண்ணி கூட கொடுக்கலாங்க. நான் பார்க்குறக்கு வீடியோக்கு அப்படி நல்லா இருக்குங்கிறக்காக அப்படியே வந்து பேக் பண்ணிட்டேன். கூடவே வந்து கொய்யாக்கா, அந்த அன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொய்யாக்கா இது மேலே கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா ஃப்ரூட்ஸை வந்து ஈவினிங் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்கூல் ஸ்நாக்ஸ்லேயே கொண்டு வரணும்னு கூட நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு டைம் ஒரு நாளில் கொடுத்துட்டா சரி. இது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின சிப்ஸ் தாங்க. அது ஸ்நாக்ஸை ஹோம்மேடாக செய்யலாங்க. அதே டைம் வந்து வெளியே சாப்பிடவே கூடாது அப்படின்னு ரொம்ப நம்ம கம்பல் பண்ணாலும் அவங்க வந்து ஓவராக இன்ட்ரெஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிரும், வெளியே என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்போ இது மாதிரி கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸு. அடுத்த நாள் வந்து என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக சீஸ் எடுத்துருக்கிறேன், பார்க்குறக்கு பன்னீர் மாதிரியே இருக்கும். இது வந்து நான் வீட்லேயே செஞ்ச சீஸ், அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. எப்பவுமே 1 வீக் தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அடுத்த வாரம் வந்து ஸ்மூத்தாக செய்கிற டைப் தான். அதனால் வந்து போன வீக் அந்த மீல் ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா பொருளுமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இந்த பீஸா சாஸுமே அதில் தான் செஞ்சுருந்தேன். பேர் தாங்க பீஸா சாஸு, ஆனால் இது மாதிரி சாண்ட்விச்சுக்கு, பீஸாவுக்கு, அதுக்கப்புறம் தோசைக்கு மேலே வெள்ளை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து இது மாதிரி மல்டிகிரெயின் ப்ரெட்டு இல்லைனா வீட் ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க.
வச்சுக்கோங்க. அது மேலே இருக்கிற வெஜிடபிள்ஸ் பன்னீர் இல்லைன்னா வந்து சீஸ் எதாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே வச்சுட்டு தோசைக்கல்லில் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு மூடி வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக தவா பீஸா ரெடி ஆயிருங்க. எனக்கு நார்மல் தோசைக்கல்லில் வச்சு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான்ஸ்டிக்கில் வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அவன் இருந்தால் கூட நீங்கள் அவனில் வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து ப்ரெட் பீஸா ரெடி ஆயிரும். நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கொடுத்துருங்க பைட் சைஸில். அரைமணி இருக்குங்காட்டி கூடவே வந்து டேட்ஸ் வச்சு பேக் பண்ணிட்டேங்க. ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாயங்காலம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து இது மாதிரி மாதுளம்பழம், அதுக்கப்புறம் வந்து திராட்சை, இதெல்லாம் வந்து ஈவினிங் டைம் ஆனாலும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கும் போது டேஸ்ட்டும் மாறாது, அந்த ஒரு ஸ்மெல்லுமே வராதுங்க. அன்றைக்கி வந்து மாதுளம்பழம் தான் பேக் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி அப்பப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுமே ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடலாம். அடுத்த நாள் வந்து என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ். நீங்கள் வந்து இப்போ ஒரு வேளை முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டைக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய இருக்குங்க ப்ரோட்டீன் சோர்ஸு. அதாவது பாயில்டு சன்னா இல்லைன்னா வந்து நிலக்கடலை பருப்பு வச்சு ஏதாவது அடை மாதிரி பண்ணி குடிக்கிட்டே தோசையாட்ட ஊற்றி கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. இது கூட வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் தூள், அப்புறம் உப்பு, அவ்வளோதான். இதை போட்டு நல்லா இது மாதிரி பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு லைட்டாக இது மாதிரி கிளறி விட்டே இருந்தோம்னா ஸ்க்ராம்பிள்டு எக் வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. முட்டை சாப்பிடாதவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து நிறைய வெஜிடேரியனில் ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குங்க. தனியாக ஒரு லிஸ்ட் வந்து எழுதி வச்சுருக்கிறேன். சூன் வந்து வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளைனாக ஸ்க்ராம்பிள்டு எக் கூட கொடுக்கலாங்க. இல்லைன்னா இது கூடயும் கேரட்டு, குடமிளகாய் இதெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பொடிமாஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். அதுவுமே குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே டேட்ஸ் வச்சு பேக் பண்ணியாச்சுங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா காரக்கடலை, இது வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது கூடயே அத்திப்பழம் தனியாக குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா கொடுத்து விடுங்க. இல்லைன்னா வந்து டேட்ஸ் பேக் பண்ணிடுங்க. அத்திப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நைட்டு ஊற வச்சு ஸ்மூத்தி மாதிரி அரைச்சி கொடுத்துட்டா ஈஸியாக உங்களுக்கு உள்ளே போயிருங்க. உள்ளே வந்து அத்திப்பழம் இருக்கிறதே தெரியாது. வீடியோக்காரங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். பாப்பா இன்னும் ஸ்கூலுக்கு போகல. 2.5 தான் ஆகுது பாப்பாவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணணும். நான் செய்கிற ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அது மாதிரி வந்து அப்புறமே உட்காந்து சாப்பிட்ருவா. அதனால நான் பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதே ஸ்கூல் கொடுத்துரும் போது நீங்கள் ஸ்டீல் பாக்ஸே யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் வீடியோவில் போட்ட அந்த காமனான ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் தான். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது யூஸ் ஆகுமே அப்படிங்கிறக்காக மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பிரிச்சிடலாங்க. மெயின் ஸ்நாக்ஸ் அப்படின்னா காலையில் கொடுக்குறதுல வந்து 10 மினிட்ஸில் செய்கிற ஸ்நாக்ஸும் கூட ஃப்ரூட்ஸ் பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து காலையில் மெயின் ஸ்நாக்ஸ்க்கு. அதுவே வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது ரொம்ப நேரம் பேக் பண்ணி வச்சாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸும் அது கூட வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும் பார்த்தீங்களா, இந்த லட்டு, அப்புறம் வந்து குக்கீஸு, கேக்கு, இது மாதிரி ஐட்டங்கள், அதாவது பர்ஃபி ஐட்டம், இதெல்லாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூடயே பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் அப்புறம் வந்து கூடவே இந்த ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங்க்கு. அதுவே காலையில் வந்து அப்போதைக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரியான 10 மினிட்ஸ் ஸ்நாக்ஸும் ஃப்ரூட்ஸும் வந்து காலையில். இந்த ஸ்கெலட்டன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. உங்களுக்கு இந்த ஐடியாஸில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நோட்டில் கூட நோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு இப்போ வந்து கட்லெட் அப்படின்னா ஒன்று தான் எழுதியிருப்பேன். ஆனால் கட்லெட்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக நீங்கள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் செய்யலாம், அப்புறம் வந்து உருளைக்கிழங்குல செய்யலாம். அது மாதிரி நிறையா வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் ஐடியாஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன். நான் அப்பப்போ இது மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே வந்து இந்த ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸ் மட்டும் வீட்டில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த வாரத்துக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கலான்னு ஒன்றே திருப்பி கொடுக்காம ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். வேறு ஃப்ரூட்ஸாக வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. அண்ட் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்.